வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேலும் 500 மதுக்கடைகள் மூடப்படும். முதல்வராக பொறுப்பேற்ற பழனிசாமி உறுதி. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் நீடிக்கிறது. மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேரவையில் நடந்த நிகழ்ச்சிகள். ஆளுநரிடம் பேரவைச் செயலர் அறிக்கை தாக்கல். நெடுவாசலை தொடர்ந்து காரைக்காலிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம். எதிர்ப்பை மீறி மத்திய அரசு அனுமதி. தமிழகத்தின் 13வது முதல்வராக இன்று முறைப்படி பொறுப்பேற்ற பழனிசாமி மேலும் 500 மதுக்கடைகள் மூடுவது உள்ளிட்ட 5 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை வெற்றி பெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்த எடப்பாடி கே. பழனிசாமி தமிழகத்தின் 13வது முதல்வராக இன்று பொறுப்பேற்றார். இதனையடுத்து 5 முக்கிய அறிவிப்புகளுக்கான கோப்புகளில் முதல்வர் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். இதன்படி மேலும் 500 அரசு மதுக்கடைகளை மூட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உழைக்கும் மகளிர் இருசக்கர வாகனம் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டம் அமல்படுத்தப்படும். ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு நிதியுதவித் தொகை 12,000 ரூபாயில் இருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன போன்ற 5 அறிவிப்பிற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பழனிசாமி அதிமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அம்மா அவருடைய அரசு மதுவிலக்கு கொள்கையை முன்னெடுத்து செல்லும் வகையில் மேலும் 500 மதுபான கடைகள் மூடுவதற்கு உத்தரவிடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டம், 50% மானியம், அதில் 20,000 அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படும். தமிழகத்தில் வறட்சி நிலவுவதால் குறுகிய காலகட்டத்திற்குள் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதல்வர் பழனிசாமி கூறினார். வறட்சி நிவாரணம் இன்னும் குறுகிய காலத்திலே விவசாய பெருமடி மக்களுக்கு அந்த வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வறட்சியினால் நகர பகுதிகளுக்கும் புறநகர பகுதிகளுக்கும் கிராமப்புறத்திற்கும் மக்களுக்கும் தங்குதடை இல்லாமல் முழுமையான குடிநீர் வழங்குவதற்கு அரசு விரிவான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அந்த திட்டத்தின் வாயிலாக இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் நீடிப்பதாக திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழகத்தில் கடந்த 9 மாதங்களாக அதிமுக அரசு செயல்படவில்லை என தெரிவித்தார். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் நீடிப்பதாக தெரிவித்த அவர் ஜெயலலிதா சிகிச்சை பற்றி முறையான விவரங்கள் வெளியிடவில்லை என்று குறிப்பிட்டார். ஜெயலலிதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 75 நாட்கள் அங்கிருந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. அரசின் சார்பில் அமைச்சர்களோ யாராவது முதலமைச்சருடைய ஜெயலலிதாவுடைய உடல்நிலையை பற்றி ஏதேனும் அறிக்கை தந்திருக்கிறார்களா என்றால் கிடையாது. ஆக ஒரு மரணத்தில் கூட நோய்க்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற அந்த செய்திகள் கூட மர்மமாக இருந்து அதற்கு பிறகு அவருடைய மரணத்தில் கூட மர்மம் இருக்கிறது என்ற நிலையில இருந்த நிலையெல்லாம் நீங்க பாத்தீங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் பிணை கைதிகளை அடைத்து வைக்கப்பட்டதால் சுதந்திரமான வாக்கெடுப்பு நடைபெறவில்லை என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை ஒத்திவைக்க கோரிக்கை விடுத்தோம் என்றும் அவை மரபுகளை பேரவைத் தலைவர் கடைபிடிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சபாநாயகர் நீங்கள். எனவே பிணை கைதிகளாக வைக்கப்பட்டு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சுதந்திரம் தரணும்.
எனவே உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இல்லை என்று சொன்னால் ஒரு வார காலம் அவர்களை சுதந்திரமாக அவரவர்கள் ஊருக்கு அவருடைய தொகுதிகளுக்கு செல்வதற்கு அனுமதியை வழங்கி அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கைக்குரிய வாக்கெடுப்பை நீங்கள் நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து அங்கே முழங்கினோம். ஆனால் அதை பற்றி அவர் செவிமடுக்கல. சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த நிகழ்வுகள் மற்றும் வாக்கெடுப்பு விதம் தொடர்பாக தமிழக ஆளுநரிடம் பேரவைச் செயலர் ஜமாலுதீன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக பேரவை சிறப்பு கூட்டம் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. அப்போது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தக் கோரி அமளியில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் காவலர்களால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து தமிழக ஆளுநரை சந்தித்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக புகார் அளித்தனர். இதேபோல் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுகவினர் தாக்கப்பட்டதாக ஸ்டாலினும் புகார் கூறினார். இதனையடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேரவையில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு பேரவைச் செயலரிடம் ஆளுநர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த நிகழ்வுகள் மற்றும் வாக்கெடுப்பு விதம் தொடர்பான அறிக்கையை பேரவைச் செயலர் ஆளுநர் அலுவலகத்தில் இன்று அளித்தார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்துள்ளது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டப்பேரவையில் திமுகவினர் தாக்கப்பட்டது தொடர்பாகவும் எதிர்க்கட்சியினரை வெளியேற்றிவிட்டு வாக்கெடுப்பு நடத்தியது செல்லாது என அறிவிக்க கோரியும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு முதல் வழக்காக நாளை விசாரிக்கப்படும் என தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் நீதிபதி ஜி ரமேஷ் தலைமையிலான அமர்வு அறிவித்துள்ளது. காவிரி நதிநீர் பங்கீட்டு ஆணையராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அபய் மனோகர் சாப்ரே நியமிக்கப்பட்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு ஆணையத்தின் தலைவர் பதவி கடந்த 2 ஆண்டுகளாக நிரப்பப்படவில்லை. இதனிடையே காவிரி நதிநீர் பங்கீட்டு ஆணையர் பதவிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அபய் மனோகர் சாப்ரேவை நியமிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரை செய்திருந்தார். இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட மத்திய அரசு காவிரி நதிநீர் பங்கீட்டு ஆணையராக நீதிபதி அபய் மனோகர் சாப்ரேவை நியமித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலை தொடர்ந்து காரைக்காலிலும் இயற்கை எரிவாயு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்பட இந்தியாவில் உள்ள 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு திட்டத்தை செயல்படுத்த தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த திட்டத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்து விவசாயிகள் உள்பட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் திட்டத்தை செயல்படுத்த பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ் என்ற நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நிலத்தை ஆய்வு மேற்கொள்ள அரசு அலுவலர்களை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக மத்திய அரசு அண்மையில் ஒப்புதல் அளித்தது. மேலும் நெடுவாசலை சுற்றியுள்ள சில கிராமங்களில் இயற்கை எரிபொருள் எடுப்பதற்கான திட்டப்பணிகளில் ONGC ஈடுபட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனிடையே இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நிலத்தை வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் அவர்களை முற்றுகையிட்டனர். விளைநிலத்தையும் விவசாயத்தையும் பாதிக்கும் மத்திய அரசின் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் கூறினர். இந்த திட்டத்தை விலக்கிக் கொள்ளும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். அந்த இடத்தை ஆய்வு பண்ண வரும்பொழுது பொதுமக்களாகிய நாங்கள் இந்த இடத்தை ஆய்வு பண்ண வேண்டாம், இந்த இடத்துல போட விட மாட்டோம் என்று நாங்கள் வன்மையை கண்டித்து அவங்களை அனுப்பிவிட்டோம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலுக்கு மற்றும் சுற்றுவட்டார கிராமத்திற்கு எந்த இடத்துலையும் நாங்கள் போட அனுமதிக்க மாட்டோம். இந்த விவசாய பூமியை பாலைவனமாக்க நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்று கூறி எப்போதுமே நாங்கள் போராடுவோம்.
இடத்தை ஆய்வு பண்ணாம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து விரட்டி அடிச்சிட்டாங்க. இனிமே வேற எந்த இதில் இருந்தாலும் இயற்கை எரிவாயு எடுக்கிற திட்டத்தை பொதுமக்கள் முழுமையா எதுக்குறாங்க. இதுதான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம். அதனால இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டுட்டு விவசாயிகளோட இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கணும்னு பொதுமக்கள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பின்படி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து வாரம் 50,000 ரூபாய் வரை இன்று முதல் பணம் எடுக்கும் வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து வங்கிகளில் பழைய பணத்தாள்களை மாற்றவும் வங்கி மற்றும் ஏடிஎம்களில் பணம் எடுக்கவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த நிலையில் வங்கியில் இருந்து பணம் எடுக்கும் அளவு வாரம் 24,000 ரூபாயில் இருந்து 50,000 ரூபாயாக இன்று முதல் உயர்த்தப்படும் என கடந்த 8ஆம் தேதி ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பின்படி இன்று முதல் வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து இனி வாரம் 50,000 ரூபாய் வரை பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. மேலும் வரும் மார்ச் 13ஆம் தேதி முதல் பணம் எடுப்பதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பத்தாவது IPL போட்டிகளுக்காக பெங்களூருவில் நடைபெற்ற ஏலத்தில் தமிழக வீரர் நடராஜனை பஞ்சாப் அணி 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. 10வது IPL கிரிக்கெட் போட்டித் தொடர் வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கான வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்ச்சி பெங்களூருவில் இன்று நடைபெற்றது. ஏலத்தில் மொத்தம் 357 வீரர்கள் இடம்பெற்றனர். அவர்களில் 130 பேர் வெளிநாட்டு வீரர்கள். ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக 27 வீரர்களை தேர்வு செய்யலாம் என்ற நிலையில் வீரர்களுக்கான அடிப்படை விலையாக 10 லட்சம் ரூபாயில் இருந்து 2 கோடி ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ் அதிகபட்சமான விலையான 14 கோடியே 50 லட்சத்திற்கு புனே அணியால் ஏலம் எடுக்கப்பட்டார். தமிழகத்தின் சேலத்தைச் சேர்ந்த வீரர் டி நடராஜனை 3 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்துள்ளது. முருகன் அஸ்வின் என்ற தமிழக வீரரை தில்லி அணி 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. மற்றொரு தமிழக வீரரான சஞ்சய் யாதவை கொல்கத்தா அணி வாங்கியுள்ளது. இங்கிலாந்து வீரரான யான் முருகனை பஞ்சாப் அணி 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ள நிலையில் இலங்கை வீரர் ஏஞ்சலா மேத்யூஸை 2 கோடிக்கும் நியூசிலாந்து வீரர் கேரி ஆண்டர்சனை 1 கோடிக்கும் தில்லி அணி ஏலம் எடுத்துள்ளது. இன்றைய ஏலத்தின் முடிவில் மொத்தம் 91 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு 66 வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். இதனிடையே IPL வீரர்கள் ஏலத்தில் பஞ்சாப் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் தமிழக வீரர் டி நடராஜன் தாம் தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஃபீலிங் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் TNC தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே சேலத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். கிராமத்து பேர் சின்னப்பம்பட்டி. ஸோ அங்கேருந்து வரேன். அப்பா அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அம்மா ரோட்டு ஓரத்தில் சிக்கன் கடை வச்சுருக்காங்க. அப்பா டெய்லியும் இந்த சாரீலாம் நெய்வாங்கள்ல, ஸோ அதுக்கு போயிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு நான் டென்னிஸ் பால் ஆரம்பிச்சக்கப்போ அங்கேருந்து என்ன யோசிச்சுன்னா ஸ்டேட்டுக்கே ரெப்ரசென்ட் பண்ணோம். அது ஒரு எய்மாக இருந்தது. பார்த்தீங்களா, ரஞ்சி ட்ராஃபி ஸ்டேட்ஸ் எதுவும் ஆடாமையே IPL ப்ரூவ் பண்ணி நிறைய பேர் இந்தியா ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே போயிட்டு இன்னும் நான் பண்ணுவேன். மே 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல். சரியான தேதியை அறிவிக்க அறிவுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான உரிய தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டுமென மாநில தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பில் பழங்குடியினருக்கான ஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என திமுக சார்பில் RS பாரதி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் பழங்குடியினருக்கான ஒதுக்கீடு தேர்தல் அறிவிப்பில் முறைப்படி இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை ரத்து செய்தார். இதனை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் மே 15ஆம் தேதிக்குள் நடத்தப்படும் என அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்காத நீதிபதிகள் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய தேர்தல் தேதியை உத்தேசமாக சொல்லாமல் சரியான தேதியை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர்.
அதிமுகவிற்கு ஆதரவாக தாம் செயல்படவில்லை என்றும் காங்கிரஸில் உட்கட்சி பூசலை ஏற்படுத்தவும் குழப்பத்தை உருவாக்கவும் இதுபோன்ற வதந்தியை சிலர் பரப்பியதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நான் ஆதரவு தெரிவித்ததாக வந்த தகவல் உண்மையல்ல என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆளுநர் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டார். நான் ஏதோ அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் இந்த முடிவை மீறி அங்கு முடிவெடுக்கப்பட்டதைப் போலவும் அதற்கு சில பேர் உந்து சக்தியாக தூண்டுதலாக இருந்து அதற்காக குரல் கொடுத்து பாடுபட்டதைப் போலவும் கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலே உட்பூசல்களை குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடும் அவசரமாக இந்த செய்தி வெளியிடப்பட்டதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா எண்ணத்தின்படி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டு பன்னீர்செல்வம் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய முன்னாள் அமைச்சரும் ஆவடி எம்எல்ஏவுமான பாண்டியராஜன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாட இருப்பதாக கூறினார். மேலும் கட்சியில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் விரைவில் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். யாருக்கும் தடையா நிற்கணும்னு நாங்கள் நினைக்கல. கட்சி நல்லா இயங்கிட்டு இருக்கணும். எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் எதிரி கிடையாது. நாங்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் நாங்கள் எடுத்து வைக்கிற வாதம். இந்த பிரச்சனைகள் வெகு விரைவில் தீர்ந்தவுடன் கண்டிப்பாக மீண்டும் இயங்க. வேளாங்கண்ணி அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் வலைகளை இலங்கை கடற்படையினர் அறுத்து எடுத்துச் சென்றதாக நாகப்பட்டினம் மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். வேளாங்கண்ணி அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை அறுத்து சென்றுள்ளனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் கரை திரும்பினர். இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கைக்காரங்க எங்கள் வீட்டு போட்டுலாம் உடச்சி வலையெல்லாம் அறுத்துட்டாங்க. இது என்ன செய்யறது எங்களுக்குன்னு தெரியல. டெய்லி இதுமாரி பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் எப்போ படைப்பு நடத்துறது, எங்கே போகிறது? நாங்கள் இதுமாரி செஞ்சுட்டே இருக்காங்க. அரசாங்கம் தான் ஒரு பதிவு பண்ணி கரெக்டாக ஒரு நேரம் சொல்லி முடிவு பண்ணணும். எப்போ பார்த்தாலும் இதுமாதிரி செஞ்சு நாங்கள் எப்படி போகிறது போட்டில் மீன் பிடி பழப்பு நடத்தணும். நாங்கள் பழப்பு நடத்த முடியல. எங்களால் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்குங்க. சேலம் மாவட்டத்தில் அஞ்சல் துறையுடன் இணைந்த பாஸ்போர்ட் சேவை மையம் விரைவில் தொடங்கப்படும் என கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அஞ்சல் துறையுடன் இணைந்து தொடங்க உள்ள பாஸ்போர்ட் சேவை மையத்தின் பணிகளை கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் சசிகுமார் சேலத்தில் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த மையத்தின் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களுக்குள் பாஸ்போர்ட் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மாவட்டந்தோறும் அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சசிகுமார் தெரிவித்தார். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உதவி செஞ்சு எடுத்துட்டு பண்ணலான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இதில் தான் அவங்க பண்ணுறாங்க. அதில் முதல்ல 2 பைலட் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 56 இடத்துல ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி இடத்த பார்க்கறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சேலத்தில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். துபாயில் சிறை வைக்கப்பட்டு நாடு திரும்பிய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. துபாயில் அரபிய மீனவர் ஒருவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்த வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை நீதிமன்றம் நிரபராதி என்று தீர்ப்பளித்த பின்னரும் துபாயில் உள்ள மீன்பிடி உரிமையாளரால் அவர்கள் சிறை வைக்கப்பட்டனர். இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் பல்வேறு தலைவர்களை சந்தித்து மீனவர்கள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களுடைய உறவினர்கள் மனு அளித்தனர். இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையால் தமிழக மீனவர்கள் அனைவரும் கடந்த ஆண்டு நாடு திரும்பினர். இவர்களின் வறுமையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆணை பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் 19 மீனவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் நிவாரண உதவிகளை வழங்கினார்.
வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் 100க்கும் அதிகமான எருதுகள் பங்கேற்றன. வேலூர் மாவட்டம் அரியூர் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் அதிகமான எருதுகள் பங்கேற்றன. இதில் சிறப்பாக ஓடிய எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளானோர் ஆர்வமுடன் எருது விடும் விழாவை கண்டுகளித்தனர். பாதுகாப்பு பணியில் திரளான காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நியூசிலாந்திற்கு எதிரான கிரிக்கெட் போட்டி. தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிலிப்பீன்ஸில் பள்ளி வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 13 மாணவர்கள் பலியாகினர். பலர் படுகாயமுற்றனர். டானே நகரில் 50 மாணவர்களுடன் பள்ளி வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த வாகனம் வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து முற்றிலும் சேதமடைந்தது. இதில் பயணம் செய்த 10 மாணவர்கள் அதே இடத்தில் பலியாகினர். 3 மாணவர்கள் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். படுகாயமுற்றவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஹாமில்டனில் நடைபெற்ற நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. நியூசிலாந்து வந்திருக்கும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. தொடரின் முதல் போட்டி ஹாமில்டனில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த நியூசிலாந்து அணி விளையாடவிருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. இதனையடுத்து போட்டி 34 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 34 ஓவர்களில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்தது. போட்டியில் அதிகபட்சமாக கேன் வில்லியம்சன் 59 ரன்கள் எடுத்தார். அதனை அடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்க அணியின் தொடக்க வீரர்களான டிகாக்கும் ஆம்லாவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆட்டத்தின் இறுதியில் ஒரு பந்து மீதமிருந்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேலும் 500 மதுக்கடைகள் மூடப்படும். முதல்வராக பொறுப்பேற்ற பழனிசாமி உறுதி. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் நீடிக்கிறது. மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேரவையில் நடந்த நிகழ்ச்சிகள். ஆளுநரிடம் பேரவைச் செயலர் அறிக்கை தாக்கல். நெடுவாசலை தொடர்ந்து காரைக்காலிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம். எதிர்ப்பை மீறி மத்திய அரசு அனுமதி. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.